சார் வணக்கம். சார் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு கலந்தாய்வு போகிறவங்க மறுபடியும் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா சார்? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. கூட யாரா உங்கள் பேரண்ட்டோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இருந்தால் கூட ஒன்ஸ் ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது இருக்குது, இது இல்லை அப்படின்னு சொல்லி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் மெமோவை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறோம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரச்சனை கிடையாது. சார் அதில் 4 பேஜ் இருக்குது, எல்லாமே எடுக்கணுமா? இல்லை அந்த மாதிரி தயவுசெய்து யாரும் கமெண்ட்டில் கேட்க வேண்டாம். அது 4 பேஜ் இருந்தால் 10 பேஜ், இந்த 4 பேஜ் தான் இருக்குது. நீங்கள் அது 4மே எடுத்துக்கோங்க. அது 4மே நமக்கு தேவையில்ல, ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் தேவை. பட் இருந்தாலும் 4மே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சார் அப்போ அப்லோட் பண்ண தான் வேணுமா? இல்லை அதெல்லாம் வந்து நெசசரி கிடையாது. உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்லுது. ஒரு வேளை எதனா ஒரு லெட்டர் சொல்லி ஒரு ஃபோட்டோ வச்சு எதனா பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலை கேட்டாங்கன்னா அப்போ நம்ம ப்ரெஷர் ஆகக்கூடாது. அந்த ஒரு காரணத்திற்காக தான் சொல்லுது. மாணவரோட நலன் கருதி தான் நம்ம சொல்கிறோங்க. புரியுதுங்களா? சார் எங்கேயுமே டிஎன்பிஎஸ்சி மென்ஷன் பண்ணல, நீங்கள் ஏன் சார் இப்படி பயமுறுத்துறீங்கன்னு சொல்ல வேண்டாம். ஒரு வேலை கேட்டாங்கன்னா ஓகேங்களா? இப்போ எல்லாமே சர்டிஃபிகேட் வந்துருச்சு, அதில் ஃபோட்டோவோட வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேளை உங்களுக்கு கம்யூனிட்டியில் எதனா பிரச்சனை இருக்குது, எதனா ஒரு சம் இருக்குன்னா, ஸோ ஒரு வேளை ஃபோட்டோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்து நீங்கள் எழுதி சைன் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம தேட முடியாது இல்லையா? ஒரு சேஃப்டிக்காக எல்லாமே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சார் ஆல் டிக்கெட் வேணுமான்னு கேட்டீங்க. சார் ஆல் டிக்கெட்டில் இங்கே எங்கேயும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. சார் எங்கிட்ட இருக்கு, நான் எடுத்துக்குவேன். ஓகே, நோ ப்ராப்ளம். 10ஓட 11 அதையும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். ஓகேங்களா? ஸோ ஆல் டிக்கெட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆனால் சர்டிஃபிகேட் மெமோ இது மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரிஜினல்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துருங்க மறுபடியும். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல்ஸ் ஃபுல்லாகவே ஒரு கூட உங்கள் பேரண்ட்டோ யாரோ கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் என்ன ரெஸ்ட் ரூமு ரீப்ரெஸ் ஆகிறது ஏன்னா ரூம் போவீங்க, அப்போ அவங்ககிட்ட கொடுக்கணும். எல்லாமே ஒரிஜினல் சார். மிஸ் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போய்டும். புரியுதுங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூட யாரும் ஒருத்தர் கூட்டி போங்க. நைட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு மார்னிங் பேட்ச் போகிறவங்க இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டு தான் பெட்டர் தான். பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் கிளம்பினா கூட மார்னிங் சென்னை போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் நீங்கள் நைட்டு கிளம்பினா கூட ஈஸியாக போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அவங்கவுங்க டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்கவுங்க டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி உங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் டைம் இருக்குன்னா அதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே போகிற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சென்னையில் வந்துட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படினாலும் போய்க்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இங்கேருந்தே டிலே பண்ணிங்கன்னா தான் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் போய்க்கோங்க. ஸோ ஒரு பேக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கரெக்டாக ரீப்ரெஸ் ஆகிட்டு நாளைக்கு வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் விரும்பிய துறை எடுக்கலாம். முதல் நாள் செல்கிறவங்க விரும்பிய துறை எடுக்கலாம், விரும்பிய மாவட்டத்தை தேர்வு செய்யலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்றும் ப்ரெஷர் இல்லாமல் ஜாலியாக போய் எழுதலாம். ஜாலியாக போய் துறையை தேர்வு செய்யலாம். ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு தேர்வு எழுதலாம் சொல்லியே அது எழுதலாம்னே வந்துருச்சு. சாரி. அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் கோடு எடுத்துக்கோங்க சார். மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5 டிபார்ட்மெண்ட் கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 5லாம் அதிகம். ஏன்னா முதல் நாள் போவதனால் மினிமம் வச்சுக்கோங்க, அது காமனாக. ஓகேங்களா? ஏன்னா ஒரு வேளை நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால் 5 டிபார்ட்மெண்ட் நீங்கள் தேர்வு செய்து வச்சுக்கோங்க. மொபைல் அலௌடான்னு கேட்டிருந்தீங்க. மொபைல் ஃபோன் அலௌடு தான், உள்ளே வச்சுக்கோங்க. அங்கே ஃபோன் கொஞ்சம் சைலண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க, வைப்ரேட் மோடில் வச்சுக்கோங்க. யார் எப்போ என்ன பண்ணுவாங்க தெரியல. ஏன்னா இப்போ உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு மேரேஜான உமன், உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணியிருப்பார். என்னம்மா எடுத்துட்டியா, என்ன பண்ண ஏது அப்படின்னு அவர் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம். அவங்க ஒரு இதில் கேட்பாங்க இல்லைங்களா? ஒரு என்ன எடுத்தாங்க, என்ன துறை தேர்வு செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ரிசல்ட் வரும்போது விட இப்போ என்ன எடுத்தாங்க, என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரா பண்ணுவாங்க, ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவாக இருப்பாங்க. ஸோ என்ன எடுத்தாங்கன்னு தெரியலையே, தம்பி என்ன எடுத்தான்னு தெரியலையே, என்ன ஏது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஃபோன் பண்ணலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் சைலண்ட்டில் இருந்தால் அது வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு எக்ஸாம் ஹால்லாம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ சைலண்ட்டில் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் ஸ்டேட்டஸ் போடலாம். ஓகேங்களா? நீங்கள் இனிவே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் அது. ஓகேங்களா? இத்தனை நாள் ஒரு சில ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்க மாட்டீங்க, ஒரு சில எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் போயிருக்க மாட்டீங்க இல்லைங்களா? எவ்வளோ தலைகுனிவு, எவ்வளோ அவமானங்களாக இருக்கும். இனி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய தருணம் அது. ஓகேங்களா? அந்த ஆர்டர் வாங்கி அந்த வால்பில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். ஜெயிச்சிட்டா மாறா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? சூரிய ரிப்போர்ட்டர் மாதிரி. ஸோ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க தான். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுங்கள். என்னை கேட்டால் எல்லாருமே ஸ்டேட்டஸ் போடுங்க சார். ஓகேங்களா? பார்க்குறவங்களுக்கு வயிறு எரியட்டும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அசிக்கப்படும் போது, நீங்கள் அவமானப்படும் போது எவன் சிரித்தானோ இன்றைக்கி அவன் வந்து அது அளவுக்கு வயிறு எரியணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம அந்த ஸ்டேட்டஸ் போட்டே ஆகணும். நீங்கள் போடுங்க என்னை கேட்டால். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் போடுவதுக்கு முன்னால் நீங்கள் அந்த ஆர்டரை ரிசீவ் பண்ண அப்புறம் எதுனா மிஸ்மேட்ச் இருக்கா, நேம் லிஸ்ட்டில் எதனா மிஸ்மேட்ச் இருக்கா. ஏன்னா நீங்கள் சர்வீஸ் எஸ்ஆர் புக்கு வாங்கணும். அந்த எஸ்ஆர் புக்கில் நீங்கள் என்ன ஆர்டர் இருக்கோ அதுதான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே எதனா மிஸ்மேட்சாக இருக்க போகுது. ஏன்னா எஸ்ஆர் புக்கு தான் ஒரு அரசு அதிகாரியுடைய ஜாதகமே, அதில் தான் உங்களை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது பின்னாடி சொல்கிறேன் எங்கே வாங்கணும், என்ன பண்ணணும். அந்த
எஸ்ஆர் புக்கு. அதிலெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கள் ஆர்டர் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சார் எனக்கு இங்கே எஸ் வரல, இங்கே ஏ வரல அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சிவி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்கும் உங்களுக்கு இப்போ இந்த சிவிக்கு வருவதனால தான் உங்களுக்கு அந்த எஸ் பிரச்சனை, ஏ பிரச்சனை சொல்கிறீங்க, புரியுதுங்களா? நீங்கள் ஆர்டர் கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரிசீவ் பண்ணும்போது கரெக்டாக நேம் மிஸ் மேட்ச்சில் எதுவும் கரெக்டாக ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கினா அதுக்கப்புறம் வாங்க வெளியே வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுங்க, செல்ஃபி எடுங்க, அப்பா அம்மா கூட்டிட்டு அவங்களே கூப்பிட்டு இது பண்ணுங்கள். ஏன்னா அவங்களெல்லாம் கௌரவிக்க வேண்டிய நேரம் இது, ஓகேங்களா? ஸோ அவங்களெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போய் எடுங்க, எல்லாமே பண்ணலாம், ஓகேங்களா? ஃபோன் உள்ளே மட்டும் அலோடு இல்லை. ஐ மீன் அலோடு மீன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கணும், ஓகே? ரொம்ப அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ஓகேங்களா? ஃபோன் பேசினா கூட அப்புறம் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிடுங்க, ஓகேங்களா? சரிங்க சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். மறுபடியும் நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழன் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். ஏன்னா தொடர்ந்து இந்த 2025 2024 குரூப் 4 எழுதிலிருந்து 2025 குரூப் 4 கலந்தாய்வு வரைக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து இந்த மாணவர்கள் பயன்பெற வகையில் வீடியோஸ் பதிவேற்று செய்கிறோம், ஓகேங்களா? உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.